இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு மூலையில இருக்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயங்கொண்டான் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு குட்டி வில்லேஜான கங்கை கொண்ட சோழபுரம் இன்னையில இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்திலே மிகப்பெரிய மிக பவர்ஃபுல்லான நகரமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, உண்மைதான். இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அப்படின்னு இந்த மொத்த பகுதிகளும் ஒரே நாடா, நம்ம சோழ நாடா, நம்ம ராஜேந்திர சோழனோட ஆட்சிக்கு கீழே இருந்தது. இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட பாதி தென்கிழக்கு ஆசியாவுக்கே தலைநகரா இருந்ததுதான் நான் முன்ன சொன்ன குட்டி வில்லேஜான கங்கை கொண்ட சோழபுரம். அதை விடுங்க, ராஜேந்திர சோழன் உருவாக்கின சோழபுரம் எப்படி கங்கை கொண்ட சோழபுரமா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தஞ்சாவூர் தலைநகரா வச்சு ஆட்சி பண்ண ராஜராஜ சோழனுக்கு அப்புறமா அரியணை ஏறின ராஜேந்திர சோழன் தனக்கான புதிய தலைநகரா உருவாக்குனதுதான் இந்த சோழபுரம். தன்னோட இந்த புதிய தலைநகர்ல தன்னோட அப்பா மாதிரி ஒரு மிகப்பெரிய சிவ ஆலயத்தை கட்டி அதுல இருக்க சிவலிங்கத்தை கங்கை தண்ணியை கொண்டு அபிஷேகம் பண்றதுக்காக கங்கை தண்ணியை கேட்டு தன்னோட தூதுவனை வங்க நாட்டுக்கு, அதாவது இன்னைக்கு இருக்க வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்புறாரு. ஆனா வங்க நாட்டு மண்ணை சவுத் இந்தியால இருக்க ஏதோ ஒரு ராஜான்னு நினைச்சு வந்த தூதுவனை அவமானப்படுத்தி அமைச்சிடறான். இதை கேள்விப்பட்ட ராஜேந்திர சோழன் உடனடியே தன்னோட மிகப்பெரிய படையோட கிளம்புறாரு. போற வழியில வர வேங்கி நாடு, கலிங்க நாடு, கங்கபாடி நாடு அப்படின்னு அத்தனையும் போரிட்டு துவம்சம் பண்ணிட்டு வங்க நாட்டுல போய் நிக்கிறாரு. வங்க நாட்டோட மிகப்பெரிய படையை மொத்தமா அடிச்சு துவம்சம் பண்ணி வங்க நாட்டு மன்னனையும் எஞ்சிருந்த வீரர்களையும் சேர்த்து கைது பண்ணி அவங்க மன்னனோட சேர்த்து எல்லார் தலையிலையும் ஒரு பானை கங்கை தண்ணீரை எடுத்து வச்சு மொத்த பேரையும் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இன்னைக்கு இருக்க கங்கை கொண்ட சோழபுரம் வரையும் அந்த தண்ணியை தூக்கிட்டே வர வச்சு கங்கை தண்ணியால சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணதோட மட்டும் இல்லாம ஒரு பெரிய குளத்தையே கட்டி அந்த மொத்த குளத்தையும் கங்கை தண்ணியால் நிரப்புறாரு. அந்த நாள்ல இருந்துதான் ராஜேந்திர சோழனோட தலைநகரான சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரமா மாறுது. இவ்வளவு பெரிய வீரமிக்க தலைநகரம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மூலையில கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்குது. நம்ம ராஜேந்திர சோழரை பத்தி, இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம மிஸ்டர் இந்தியன் பாட்காஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.